வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாதம் பலன் பார்க்க போகிறோங்க. மார்ச்ன்றது ரொம்ப புனிதமான மாதம். முக்கியமாக தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. என்னென்ன புனித மாதம் அப்படின்னா, உங்களுக்கு மாசி மகம் வருது மார்ச் 3. அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம், நம்ம முருகன் வள்ளி தெய்வானை கல்யாணம் நடந்தது பங்குனி உத்திரம். முக்கியமாக முருகனுக்கும் தெய்வானைக்கும் நடந்த கல்யாணம் பங்குனி உத்திரம். மாசி மகத்தில் தான் நம்ம புண்ணிய நதியில் பாவம் கடிக்கிறோன்னா, புண்ணிய நதிங்கன்னா அவங்க பாவத்தை கடிக்கிற நாள் மாசி மகம். இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு சனி பயிற்சி நடக்குது, சரிங்களா? வாக்கியம் படி சனி பயிற்சி நடக்குது. குரு வக்ர நிவர்த்தி நடக்குது. இன்னொன்று ஒரே கட்டத்துள்ள 5 கிரகம் கும்பத்திலே கிட்டத்தட்ட 5 கிரகம் ஒன்றா இருக்குது, சரிங்களா? அடுத்து அவங்க 15க்கு அப்புறம்லாம் பங்குனி உள்ள போகும்போது இன்னொரு கட்டத்தில் மீனத்துலலாம் 3 கிரக சேர்க்கை வரப்போகுது. அதனால் நிறைய விஷயங்கள் நடக்குது மார்ச்சில். நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. ப்ராக்டிக்கல் லைஃப்பும் பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு அப்ரைசல் நடக்கிறது மார்ச்சில் தான், பசங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறது மார்ச்சில் தான். அதனால் கிரகத்தில் அவ்வளோ வேலை நடக்குது, நம்ம வாழ்க்கையில் எக்கச்சக்க வேலை நடக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் இந்த கிரகத்துங்களை வச்சு என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், அதுக்கு என்ன பரிகாரங்கள், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடுகள், அதை எப்படி பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல போகிறோம். கவனிங்க. தனுஷ ராசி லக்னம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க. ஏன்னா குரு பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் சொல்லுவோம், சார் அப்படிலாம் இல்லை சார், கொஞ்சம் தடங்கள் போயிட்டுருக்கு, சில கஷ்டங்கள் இருக்குது. தனுஷ ராசி சில கஷ்டங்களுக்காக வந்துட்டுருக்காங்க தெரியுது. என்னென்னா சனி பகவானும் உங்களை 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும், ஸ்ட்ரகிள் இருக்கும். முட்டி மோதிங்கன்னா ஜெயிச்சிடலாம். உங்கள் சிம்பிள் என்னங்க, அதாவது ஒரு ஆண் ப்ளஸ் ஒரு மிருகம், ஒரு மனிதன் ப்ளஸ் மிருகம். இன்னொன்று வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணிங்கன்னா, ஒரு மனுஷன் அவனை சிலையாக அவனே செதுக்குவான். அதெல்லாம் யாருன்னா தனுஷ ராசி தான், தனுஷ ராசி லக்னம் தான். உங்களை நீங்களே செதுக்கிக்கணும். அப்போ கொஞ்சம் அந்த ஸ்ட்ரகிளை முட்டி மோதிங்கன்னா ஜெயிச்சிடலாம், ஓகேவா? இப்போ இது ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் சொல்லித்தரேன். எதுலாம் ஜெயிக்க முடியுன்றதை சொல்கிறேன். அதில் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக ஜெயிக்கலாம், சரிங்களா? என்னென்ன முதல்ல ஹாப்பி நியூஸ் எடுத்துருந்தேன். கல்யாணம் கைகூடும், சூப்பராக கைகூடும். அதுவும் தனுஷ ராசியில் எல்லாருக்கும் தனுஷ ராசியை பிடிக்கும். ஆனால் தனுஷ ராசியாக போய் அவ்வளோ சீக்கிரம் லவ் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப ஹானஸ்ட் பாய், ஹானஸ்ட் கேர்ள், இந்த குடும்பத்துக்கு ஏற்ற குத்து விளக்குன்னு வாங்கலாம். அதெல்லாம் தனுசு ராசி லக்னம் தான். அதாவது குரு வீடு ரொம்ப அமைதியானவங்க, அப்பா அம்மா சொல்கிறது தான் பண்ணுறவங்க. அதனால் அந்த லவ் கொஞ்சம் கஷ்டம், சரியா? ஆனால் இன்கேஸ் உங்களை நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க. அதை அமைஞ்சு அந்த லவ்வை கல்யாணமாக மாற்றணும்னா சூப்பரான டைம், தாராளமாக மாற்றலாம், ஓகேங்களா? இன்னொன்று உடம்பு நல்லா ரெக்கவர் ஆகும். தனுஷ ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த இடுப்பு பின்னாடி ஆசன வாயு அந்த சைடில் ஏதாவது ஒரு இஷ்யூ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வரலாம், அந்தந்த கட்டத்தை பொறுத்து. பட் அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா கூட அதெல்லாம் இப்போ குறையிற நேரம். இல்லை ஏதாவது உடம்புக்கு முடியலை அப்படின்னா கூட டாக்டரை பார்த்தா இப்போ அது குறையிற நேரம். கல்யாணத்துக்கு ஒரு டைம் சொல்கிறாரு, இந்த காலகட்டத்துலேருந்து இந்த காலத்துக்கிட்ட கல்யாணம் நடக்கணும். அதே மாதிரி தான் எல்லாமே உடம்பு சரியாகிறதுக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது. இந்த டைம் உடம்பும் நல்லா ரெக்கவர் ஆகும். போய் டாக்டரை பாருங்கள் தேவைப்பட்டால். இது ஒன்று. வேறு உங்களுக்கு ஏதாவது இந்த கடன் தொல்லைகள்லாம் அதெல்லாம் கம்மியாகும். இது ஒன்று. யாராவது திருமணம் ஆனவங்க மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னாலும் சூப்பரான டைம் இது, சரிங்களா? இது எல்லாமே ஒரு டைம் தாங்க, டைம். இப்போ என்னென்னா, இப்போ இந்த கல்யாணம் சொன்னோம், மகப்பேறு சொன்னோம், இதுக்கெல்லாம் கடன் உதவி, பொருள் உதவி, மனுஷங்க உதவி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கல்யாணம் பண்ணோன்னா வெறும் பணத்தை வச்சு மட்டும் கல்யாணம் பண்ண முடியாது. அது உழைக்கிறதுக்குன்னு சொந்த பந்தம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ எல்லாமே காலகட்டங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, தாராளமாக இது பண்ணலாம். சரிங்க சார், எதுலலாம் நான் உஷாராக இருக்கணும் சார் அப்படின்னா, பணம் நல்ல பணம் வருங்க. உங்களுக்கு பணம் சூப்பராக வரும், ஓகேங்களா? ஆனால் அந்த பணத்தை நீங்கள் கரெக்டான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வீடு கொஞ்சம் தடுமாறுது இப்போ இருக்க காலத்தில். இப்போ எக்ஸாம்பிள் தனுஷ வீடு, குரு வீடு, இதில் இருக்க நிறைய பேருக்கு தங்கம் வாங்கணும்னு ஆசை வரும். நீங்களே உங்கள் மனசு கேளுங்க, தங்கம் வாங்கணும்னு ஆசை வரும். ஏன்னா தங்கத்துக்கான ராசி இது. என்ன சொல்லுவாங்க, அங்கங்கே போர் நடக்குது, இப்போ தங்கம் வாங்கினா விலை ஏறும்னுவாங்க. உண்மை, ஒர்க் ஆகும். நீங்கள் வாங்குகிற தங்கம் ஏறும். எங்கே மாட்டுவீங்கன்னா, அந்த தங்கத்தை வாங்கி யார்கிட்டயாவது பத்திரமாக வச்சுக்கணும் கொடுப்பீங்க.
அது மொத்தமாக நாமம் போட்டுரும். இதுதான் ஆகும்போது என்னென்னா நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும். சரி, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ என்ன ஜாக்கிரதையாக பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து டிஜிட்டல் அசட், இப்போ நான்லாம் வந்து எப்படின்னா தங்கலாம் வாங்கியே வைக்க மாட்டேன். நான் வந்து டிஜிட்டல் தான். அந்த டிஜிட்டல் பண்ணும்போது கரெக்டான அந்த பாண்டு சிக்னேச்சர் பண்ணணும். இப்போ எஸ்ஜிபின்னு சொல்லுவாங்க, அது வந்து கரெக்டாக டிமேட் அக்கௌண்ட்டோட பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. டிஜிட்டல்லேயும் நிறைய கோளாறு அப்படி நடக்கும், ஏன்னா நம்ம நேரம் அப்படி இருக்குது. சரிங்களா? அதனால் கரெக்டாக நான் அந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன், கரெக்டான அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். இல்லை எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை, நான் நகையாக வாங்கி தான் வீட்டில் வைப்பேன், எங்கள் வீட்டுக்காரமா அப்படி தான் சொல்கிறாங்கன்னா, யார்கிட்ட கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் அந்த விஷயத்தை எப்படி பத்திரமா பார்த்துக்கணுன்றதான் பார்த்துக்கிட்டீங்க. பீரோ லாக்கர்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சிருங்க. இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தப்பிக்கிறது. இது தவிர்த்து நீங்கள் வண்டி வீடு எல்லாமே தேவைப்பட்டால் வாங்குங்க, இல்லைன்னா முதல்ல ஜாதகத்தை பார்த்துட்டு சரி பண்ணிக்கோங்க. தாயார் உடல்நிலையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. தாயார் உடல்நிலை பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்பா ஆக்சுவலாக அப்பா அம்மா 2 பேரை உடல்நிலையும் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலும் டக்குன்னு ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது அடுத்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா தனுசு ராசி வந்து எப்படின்னா நல்ல உஷாரானவங்க, நல்ல நாலேஜு, ஆரம்பத்தில் லைட்டாக ஏமாறுவாங்க. நல்லவங்க ஆக்சுவலாக நல்லவங்கனால ஆரம்பத்தில் ஈஸியாக ஏமாற்றலாம். வாழ்க்கை முழுக்கெல்லாம் ஏமாற்ற முடியாது தனுசை, சரியான உஷார். ஆரம்பத்தில் லைட்டாக ஏமாந்துருவாங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். யார் உங்கள்கிட்ட பேசுகிறா என்னென்னு. ஏன்னா பிஸ்னஸில் குழப்பங்கள் வரும், ஆனால் பிஸ்னஸில் ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும். ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும். நிறைய நல்ல நியூஸ் வரும், கையில் நிறைய பணம் வரும். அந்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ணி அதுக்கு ஒன்றும் சந்தோஷத்தை அதிகமாக நீங்கள் கூட்டுவீங்க. ஒன்றும் அதிகமாக கூட்டினோன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை குரு உரையில் மஞ்சள் மூக்கடலை லட்டு பூந்தி கூட தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். லக்ஷ்மி நரசிம்மர் பானகம் வெல்லம் தண்ணி கொடுத்து பூஜை பண்ணுங்கள். வர மக்களுக்கு அது அன்னதானமாக கொடுக்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு சூப்பரான மாதமாக அமையும். சரிங்க, உங்கள் ராசி லக்னத்துக்கு நம்ம வந்து பொதுவான பலன்கள் பார்த்தோம். ஓவராலாக உங்களுக்கு எப்படி இருக்கும், பணத்தட்டுப்பாடு இல்லை பண வரவு எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கு நல்லபடியாக திருமணம் அமையும், யாருக்கு குழந்தை பேர் அமையும், யார் வந்து வண்டி வாகனம் வீடு நிலம்லாம் வாங்கலாம், யாருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குது, யாரெல்லாம் ப்ரமோஷன் வாங்க போகிறீங்க, யாரோட உடல் நிலை எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம வந்து பொதுவாக பார்த்துருக்கோம். சரிங்களா? நம்ம வந்து எப்பவுமே சொல்கிறது தான், 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. பொதுவாக சொல்லியிருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். இது ஒன்று. இன்னொன்று, நம்ம சொல்ல 1 கோடி பேருக்கும் நம்ம வந்து ஒரு பொதுவாக என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் கிரகநிலை வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். உங்களுக்கு எதனா மேலும் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஒன்று. இன்னொன்று, இப்போ ஒரு ஜோதிடர் இது சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் கிரகநிலை இருக்குது, இப்படி நடக்கணும். நம்ம சொல்கிறதால நடக்குமானா சொல்கிறதால நடக்காது. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷனை தான் சொல்கிறேன். அதை நடத்தி காட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஒன்று. அது இப்போ சொன்ன தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் அது நடத்துறதுக்கு நம்மளை புஷ் பண்ணும். 2. 3வது, நிறைய முக்கியமான பண்டிகைகள் வருது. நம்ம மாசி மகம் வருது, நம்மளுடைய பங்குனி உத்திரம் வருது. பங்குனி உத்திரம்லாம் வந்து கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சந்தோஷமாக வாழணுன்றவங்களுக்கான முக்கியமான பண்டிகை. அதை நல்லா வழிபடுங்க. நிறைய கஷ்டப்படுற வாழ்க்கையில் அந்த கர்மாவை கிடைக்கிறதுக்கான முக்கியமான பண்டிகை மாசி மகம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண லைஃப்பில் வந்து இன்னும் மேலும் உயர்ந்துக்கிட்டே போவீங்க. இது ஒன்று. இதை தாண்டி நம்மளே நிறைய பயிற்சி தரோம். இப்போ வந்து குரு நிவர்த்தி பயிற்சி நடக்குது, அந்த டைமில் நான் என்னென்ன பண்ணணும். சனி பயிற்சி நடக்குது, சனி பயிற்சிக்கு பரிகாரங்கள்னு நிறைய இருக்குது. நம்ம கோவில்னா ஓடுறோம். ஓகே, ஊனுடம்பே ஆலயம்னு சொல்லுவாங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம். அப்போ நம்ம கோவில் இங்கே இருக்கும்போது எதுக்கு வெளியே ஓடணும்? அப்போ இந்த கோவிலை எப்படி சார்ஜ் ஏற்றுறது? கோயிலில் பண்ணுற விஷயங்களெல்லாம் அதுக்கு நம்மளே தீபாரத்தனை காட்ட சொல்லலை. ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. சீடு தெரப்பி இருக்குது, ஃப்ளவர் மெடிசன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் விதைகள் வச்சு கலர் வச்சுலாம் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம். அதெல்லாம் பண்ண தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கோம். வெறும் ஒருத்தர் சொல்கிறாரு, அதை கேட்குறா, அவர் சொல்கிறதுனால நடக்குன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது உங்கள் திறமை. ஒன்று. கூட இந்த பயிற்சிகள்
இந்த தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ண 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 நீங்கள் இன்னும் மென்மேலும் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னொரு நல்ல விஷயம், யாருக்குன்னா இந்த பயிற்சிகள் வேணும்னா இந்த யூடியூப் லிங்க்கை என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு அதில் டிஸ்கவுண்ட் தரப்படும். இது நம்ம சேனலுக்கான நான் கொடுக்குற கிஃப்ட். நன்றி சொல்வது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.